Brilliant. 3 tasty வாழைப்பூ recipes that you must try. வாங்கோ, I'll show you. First step, வாழைப்பூவை நல்லா கட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் அதை மைக்ரோவேவ் 4 நிமிஷத்துக்கு பண்ணிக்கலாம். வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்டீம் குக் இல்லைன்னா பாயில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ மசாலா வடைக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை காஞ்ச மிளகாவோட அரைச்சாச்சு. அதில் இஞ்சி பூண்டு வேக வச்ச வாழைப்பூ வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடையாக தட்டிட்டேன். வாழைப்பூ வடை ரெடி. இப்போ வாழைப்பூ பக்கோடாவுக்கு கொஞ்சம் கடலை மாவில் வெங்காயம் போட்டு இந்த வாழைப்பூவையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு போட்டு ரெட் சில்லியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயும் போட்டு இந்த மாதிரி பக்கோடாவாக போட்டு எடுக்கலாம். நம்ம டெலிஷியஸ் வாழைப்பூ பக்கோடாவும் இப்போ ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வாழைப்பூ போண்டாவுக்கு உளுத்தம்பருப்பை ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சாச்சு. அப்புறம் இந்த வேக வச்ச வாழைப்பூவை ஆட் பண்ணி கருவேப்பிலை பச்சை மிளகா உப்பெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி போண்டாவாக போட்டாச்சு. சூப்பரான வாழைப்பூ போண்டாவும் ரெடி. இப்போ இந்த 3த்தில் உங்களுக்கு பிடிச்சது எது?